ஹலால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தி சிம்பிளா தெரிஞ்சுக்கலாமா? வாங்க இதுல முழுசா பார்க்கலாம். ஹலோ காய்ஸ், ஹலால் ஃபைனான்ஸ் சிம்பிளிஃபைட்க்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம மார்க்கத்தை விட்டு விலகாம நம்ம செல்வத்தை எப்படி பெருக்கிறது? இதுதானே நம்ம எல்லாருடைய கேள்வியும். இதுக்கு இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, ஹலாலான வழியில செல்வத்தை வளர்க்கறத எப்போதுமே ஆதரிக்குது. அப்போ ஷரியா ஃபண்ட்னா என்ன? சிம்பிளா சொன்னா, வட்டி, ஹராமான தொழில்களை தவிர்க்கிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். இந்தியால இருக்கிற 3 முக்கியமான ஹலால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தி இப்ப நாம பார்க்கலாம். முதல்ல டாடா எத்திக்கல் ஃபண்ட். லாங் டேர்ம்ல நல்லா வெல்த் கிரியேட் பண்ணணும்ல, இது ஒரு பெஸ்ட் சாய்ஸ். ரெண்டாவது டாரஸ் எத்திக்கல் ஃபண்ட். இது இந்தியாவோட ரொம்ப பழமையான ஹலால் ஃபண்டுகளில் ஒன்னு. மூணாவதா குவாண்டம் இஸ்லாமிக் ஃபண்ட். ரொம்ப குறைஞ்ச செலவுல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சா இதுதான் சரி. ஓகே, இதெல்லாம் சரி. ஆனா இதுல எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாம்? இதுதானே உங்க கேள்வி. ஒரு லாங் டேர்ம்ல பார்த்தா ஆவரேஜா 10-16% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. ஆனா இது நீங்க 5 வருஷத்துக்கு மேல எஸ்ஐபி மூலமா இன்வெஸ்ட் பண்ண கிடைக்கிற ஆவரேஜ் ரிட்டர்ன். சரி, இப்போ உங்க வயசுக்கு ஏத்த மாதிரி எப்படி பணத்தை பிரிச்சு முதலீடு பண்றதுன்னு பார்க்கலாம். உங்க வயசு 20-25க்குள்ளயா? அப்போ நீங்க நல்ல ரிஸ்க் எடுக்கலாம். இந்த அலோகேஷனை பாருங்க. இப்போ 25-30 வயசுனா ஒரு ஸ்டேபிளான ஃபவுண்டேஷன் தேவை. அதுக்கு இந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். 30-50 வயசுல இருக்கீங்களா? அப்போ வளர்ச்சியும் வேணும், பாதுகாப்பும் வேணும். அதுக்கு இது ஒரு பேலன்ஸ்டு போர்ட்ஃபோலியோ. 50 வயசுக்கு மேல ஆயிடுச்சா இனிமே ரிஸ்க் வேணாம், நம்ம பணத்தை பாதுகாக்க இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்போ ஹலால் இன்வெஸ்டிங்கோட அட்வான்டேஜ் என்ன? வட்டி இல்ல, ஹராமான கம்பெனிஸ் இல்ல, ஸ்டாக்ஸ் தேட வேண்டாம். சிம்பிளா சொன்னா இது ஒரு ஸ்டெடியான ஹலாலான லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷன், அவ்வளவுதான். கடைசியா நீங்க உங்களையே கேட்க வேண்டிய கேள்வி, உங்க இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் உங்க கொள்கைகளோட பொருந்துதா? ஒரு முக்கியமான விஷயம், இது கல்வி நோக்கத்துக்காக மட்டுமே. முதலீடுகள்ல ரிஸ்க் இருக்கு, அதனால ஒரு நிதி ஆலோசகர்கிட்ட கேளுங்க.